அன்பார்ந்த பிரியோ டிவி நேயர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜ் பேசுகின்றேன். இன்று 27/3/2026 பங்குனி மாதம் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, புனர்பூச நட்சத்திரம், நவமி திதி. இந்த நாளிலே ஸ்ரீராம நவமியாகப்பட்டது அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்த நவமி திதியிலே ராமபிரான் ஆகப்பட்டவருடைய ஜென்ம நட்சத்திரம். இந்த நாளில் பார்த்திங்கன்னா சூரிய குலத்தினுடைய தலையாய கடவுள் என்று சொல்லப்படுகின்ற சூரிய குலத்திலே உதித்தெழுந்த ஸ்ரீ ராமபிரானுடைய பிறந்த நாள் இன்று. இந்த நாளிலே அயோத்தியிலே ராமரினுடைய விக்கிரகத்திலே சூரிய ஒளியாகப்பட்டது நேர்கோட்டிலே நின்று அவரது திருமண் காப்பிலே நெற்றிக்கண் போல சுடர்விட்டு நிகழ்விக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்று. இந்த நாளிலே வருடத்திற்கு ஒரு முறை காலை 7 மணியிலிருந்து 9 மணி வரையிலே இந்த 2 மணி நேரம் மட்டுமே தரிசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. இந்த நாளிலே பல்வேறு ராமர் கோயில்களிலே விழாக்கள், திருவிழாக்கள், அதே போல திருக்கல்யாண வைபவங்கள் போன்ற விஷயங்கள் எல்லாம் நடைபெறுகிறது. அருகாமையிலே இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கும் ராமர் கோவிலுக்கும் சென்று வாருங்கள். இந்த நாளிலே எந்த ஒரு துயரங்களும் கஷ்டங்களிலும் ஏற்படக்கூடிய நபர்களால் பிரச்சனைகள் இருந்து வந்திருந்தாலும் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி வழிபாடு செய்யும் போது அவர்களுக்கு நல்ல அனுகிரகமும் ஆயுளும் கிடைக்கிறது. அதே போல இல்லத்தரசிகள் தங்களது கணவனார் சில பெண்களுடன் பேசுகிறார்கள் என்ற ஒரு மனக்கவலை இருந்தாலும் இந்த நாளிலே ஸ்ரீராம மூர்த்திக்கு நீர்மோர் பானகம் நிவேதியம் செய்யும் பொழுது அவர்கள் அந்த பெண்களை சகோதரிகளாகவே பாவித்து உங்களை மட்டுமே நேசிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தந்தருளுவார். இந்த நாளிலே அவர்கள் உங்களது கணவனார்கள் பிறர் பெண்களிடத்திலே பேசும்பொழுது அந்த தவறான எண்ணங்கள் எதுவுமே உதிக்காமல் அவர்கள் சகோதரியாக பாவித்து போன்ற விஷயங்களுக்காக அது ஏற்படுவதால் இந்த நாளிலே நீர்மோர் பானகங்கள் இல்லத்தரசிகள் இறைவனாருக்கு பிரார்த்திக்கும் பொழுது ஸ்ரீ ராமபிரானுக்கு நிவேத்தியம் செய்து பிறருக்கு தானம் தர்மங்களை செய்யும் பொழுது வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுகிறது. அதே போல சீதாதேவியாரை இன்று நெல்லிக்கனிகளால் அர்ச்சனை செய்து, அதாவது நெல்லிக்காவை கொண்டு அர்ச்சனை செய்யும் பொழுது உங்களது வாழ்விலே பொன்மயமான விஷயங்கள், தங்க ஆபரணங்கள் போன்றவற்றை இல்லத்திலே நல்ல பசுமை, செழிப்பு, தானியங்கள் விருத்தி, தனவிருத்தி, தானிய விருத்தி என்று சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் அபிவிருத்தியாக உங்களுக்கு கிடைக்கும். தொழில் முன்னேற்ற பாதையிலே செல்லும். அதே போல லவகுசாவினுடைய வழிபாட்டு தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. அதே போல லவகுசா வழிபாடு செய்த சென்னையில் மிகவும் அருகாமையிலே அமையப்பெற்றுள்ள கோயம்பேடு குறுங்காலீஸ்வரர் கோயிலுக்கு சென்று வருவதும் சிறப்பு. அதே போல சின்னமேடு என்று சொல்லப்படுகின்ற சிறுவாபுரி முருகப்பெருமான் ஆலயம், அதே போல கும்பகோணம் தாராசுரர் ஐராவதேஸ்வரர் கோவிலுக்கும் ஸ்ரீ ராமசுவாமி ஆலயத்திற்கும் சென்று வருவது மிகவும் சிறப்பு. அதே போல கோதண்ட ராமசுவாமி ஆலயம், ராமேஸ்வரம் செல்வது மிக மிக சிறப்பு. ராமனால் பூஜை பெற்ற சிவலிங்கத்தை அர்ச்சனை செய்வதும் ஆராதனை செய்வதும் அவரது பிறந்தநாள் அன்று செய்வதும் மிகவும் சிறப்பு. சென்னை போரூரிலே அமையப்படுகின்ற ராமநாத சுவாமி திருக்கோயிலுக்கும் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயிலுக்கும் சென்று வருவது மிகவும் சிறப்பு. அதே போல காசி மகாராஜாவால் பூஜிக்கப்பட்ட காசி விஸ்வநாதர் சிலை, காசி விஸ்வநாதர் விக்கிரகங்களை சென்னையிலேயும் மற்ற இதர தலங்களிலும் உள்ள மூர்த்திகளையும் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பாக அமையப்படுகிறது. இந்த ராமாயண காவியத்தில் ராமபிரானே வழிபாடு செய்த சிவபெருமானையும் ராமரையும் வழிபாடு செய்யும் போது நமக்கு நல்ல மூர்த்தியும் கீர்த்தியும் சித்திக்கும். அன்பார்ந்த மேஷராசினியர்களே, மேஷராசினியர்களுக்கு இன்று ஒரு தெளிவில்லாத ஒரு மனநிலை, எந்த விஷயத்தையும் யோசித்து செய்யாமல் இருக்கக்கூடிய நிர்பந்தம், ராசிக்கு 3ஆம் இடத்திலே அமையப்பட்ட சந்திரனால் ஏற்படக்கூடிய சில சிக்கல்கள், தொடர் வெற்றிகள் இருந்து வந்திருந்தாலும் அந்த வெற்றியை அனுபவிக்க முடியாமல் ஏதோ ஒரு மனக்குழப்பம், காதலன் காதலியிடத்திலே சில சண்டைகள், காலேஜ் அல்லது 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சில நேரங்களிலே கவனக்குறைவினால் மறதி, உரிய நேரத்திலே உணவை அருந்துவது மிகவும் சிறப்பு. சிலரது விரதங்கள், அதே போல டயட் போன்ற விஷயங்களை ஃபாலோ செய்வதால் உங்களுக்கு
ஒரு மனக்குழப்பமும் ஞாபக மறதியும் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. எனவே சற்று உங்களது உடல்நிலையை கவனித்துக் கொள்ளுங்கள். குழந்தைகள் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதக்கூடிய குழந்தைகள் சரியான முறையிலே ஒரு முறைக்கு இருமுறை படிக்கக்கூடிய விஷயத்தை கவனித்து படிக்கும் பொழுது உங்களுக்கு ஞாபக மறதி இல்லாத சில சில விஷயங்கள் ஏற்படுகிறது. அதே போல உணவு பழக்க வழக்கங்களை சரியான முறையிலே பயன்படுத்தும் போது நல்ல ஆதாயங்களை பெறலாம். அன்பார்ந்த ரிஷபராசினியர்களுக்கு சில மனக்குழப்பங்கள் தைரியங்கள் குறைவாக இருக்கக்கூடிய நிமித்தங்கள், இரவு நேரங்களிலே தூக்கம் வராத ஒரு சூழ்நிலை, தொடர் வெற்றிகரமான விஷயங்களை கடந்து வந்திருந்தாலும் சில நேரங்களிலே இரவு தூக்கத்திலே சில பாதிப்பு, அதே போல கனவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரக்கூடிய சூழ்நிலை, எதிர்பார்த்த விஷயங்களுக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு நிர்பந்தம், அதே போல ஸ்காலர்ஷிப் போன்ற விஷயங்கள் கிடைத்திருந்தாலும் அதை உரிய நேரத்தில் பயன்படுத்தாத ஒரு நிலை. எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து செய்வதே சிறப்பாக அமைப்பெறுகிறது. மிதுன ராசினியரிலே ராசி மண்டலத்திலே சந்திரனும் குரு சேர்க்கை, சந்திரன் குருவும் இணையும் பொழுது பால் மதியும் பரமகுருவும் நின்றனம் பாழ் என்று சொல்வார்கள். சந்திரனும் குருவும் இணைந்து உங்கள் ராசி மண்டலத்திலே அமையப்பெறுகின்றார். ஆகையால் சற்று கவனமாக இருப்பது மிகவும் சிறப்பு. சில நேரங்களிலே உங்களது சாதுரிய புத்திகளுக்கு வேலை கொடுப்பார்கள். அதிகப்படியான வேலை நிமித்தங்கள், பணியிலே உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இல்லை, ஊதியத்துக்கு ஏற்ற உழைப்பும் இல்லை என்பது போல அதீத பணி நிமித்தமாக உங்களுக்கு மன உடைச்சலுக்கு ஆளாகக்கூடிய நிர்பந்தங்கள், தொழிலிலே லாபம் இல்லாத ஒரு நிலை, அதே போல எடுத்த காரியத்திலே வெற்றி குறைவு, உற்றார் உறவினரிடத்திலே முன்னுக்கு பின்னாக சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு நிலை, எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து செய்யும் போது நல்ல லாபத்தை பெறக்கூடிய நிர்பந்தமாக உங்களுக்கு ஏற்படுகிறது. சற்று கவனமாக இருந்தார். அன்பார்ந்த கடகராசினியர்களுக்கு வெற்றிக்கான அறிகுறிகள், அதே போல 9ஆம் இடத்திலே பாக்கிய ஸ்தானத்திலே சனி பகவான் அமர்ந்திருந்து ராசிக்கு 12ஆம் இடத்திலே குரு பகவானும் சந்திரனும் சேர்ந்து அமையப்பெறுவதால் சில நேரங்களில் ஞாபக மறதி ஏற்படுகிறது. அதே போல சில சொத்துக்கள் தடையின்றி கிடைக்கக்கூடிய ஒரு நிர்பந்தங்கள், அதே போல தொழிலே நல்ல வெற்றி, கணவன் மனைவிடத்திலே நல்ல நட்பு பாராட்டக்கூடிய விஷயங்கள், உடல் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய விஷயங்கள், ஞான மார்க்கங்கள், ராசிக்கு 2ஆம் இடத்திலே கேது சஞ்சரிக்கிறார், நல்ல ஞான மார்க்கங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள், உத்தியோகத்தில் நல்ல பெயர், நல்ல லாபங்கள் வரக்கூடிய நிமித்தங்கள் ஏற்படுகிறது. எனவே உங்களுக்கு இந்த நாள் மிகவும் சிறந்த நாளாக அமையப்படுகிறது. சிம்மராசினியர்களுக்கு காரிய தடைகள் அனைத்தும் நீங்கி தொழிலுக்கான முன்னேற்ற பாதையை செல்லும்போது நல்ல லாபங்களை பெறலாம். சில நேரங்களில் உடல் சோர்வும், சில புண்படுமாதிரி பேசக்கூடிய சில நிலைகள், சிலரால் உங்களுக்கு மன கசப்பான விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய நேரும். நண்பர்களே பகைவர்களாக மாறக்கூடிய நாள் இந்த நாள். சற்று கவனமாக இருங்கள். தேவையில்லாத விஷயத்திற்காக மனதை குழப்பித்துக் கொள்ளாதீர்கள். எந்த ஒரு நேரமும் இறை சிந்தனையாக இருக்கும்பொழுது உங்களுக்கு நல்ல லாபங்களும் ஆதாயங்களும் வந்து சேர்க்கிறது. கன்னிராசினியர்களுக்கு நல்ல லாபகரமான விஷயங்கள், வெற்றிக்கான அறிகுறிகள், அதே போல காரிய தடைகள் நீங்கக்கூடிய விஷயங்கள், அதே போல சந்திரன் குருவும் ராசிக்கு 10ஆம் இடத்திலே சேர்க்கை, 10இல் ஒரு பாவியாக இருக்கட்டும் நல்ல ஆதாயம் என்பார்கள். அதே போல நல்ல ஆதாயங்களும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே சுக்கிரன் 7ஆம் பார்வையாக உங்கள் ராசி மண்டலத்தையும் ராசிநாதனாகிய புத பகவான் 6லே இருப்பதால் சில நேரங்களிலே மனக்குழப்பங்கள், உத்தியோகத்திலே உங்களது உயரதிகாரியை நீங்கள் பகர்த்தி கொள்ளக்கூடிய நிர்பந்தங்கள், சில நேரங்களிலே பூர்வீக சொத்து விவகாரத்திலே சில சில பிரச்சனைகள் ஏற்படுகிறது. சற்று கவனமாக இருப்பது மிகவும் சிறப்பு. துளாராசினியர்களுக்கு எடுத்த காரியத்திலே வெற்றி, பல்வேறு விதமான செய்யக்கூடிய லாபங்களும் தொழில் முயற்சியும் நல்ல ஆதாயம் தருகிறது. லாபத்திலே சில விஷயங்களிலே உங்களுக்கு நல்ல தொழில் முன்னேற்றையும், உங்களது தொழில் முன்னேற்றத்துக்காக சில விளம்பர பதாகைகள், அதே போல விளம்பரம் செய்யக்கூடிய விஷயத்தை செய்யும்போது தொழில் வெற்றிகரமான முறையிலே செய்யப்படும். அதே போல நண்பர்களிடத்திலே சற்று கவனமாக இருங்கள். உற்றார் உறவினரிடத்திலே கடன் போன்ற விஷயங்களே தர வேண்டாம். வம்பு வழக்குகள் சாதகமாக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை, உங்களுக்கு நீண்ட இடைவிடாது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி ஒரு லாபத்தை தரக்கூடிய நிலை. அன்பார்ந்த விருச்சிகராசினியர்களே எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி, நல்ல சிந்தனை ஆலோசனைகள் செய்யக்கூடிய விருச்சிகராசினியர்களுக்கு இந்த நாளிலே பொற்காலமாக அமையப்பெறுகிறது. பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கு சிறந்த நாளாக அமையப்பெறுகிறது. சனி பகவான் 5ஆம் இடத்திலே பாக்கிய சனியாக அமையப்பெறுவதால் சனி கோடி தனக்கோடி என்பார்கள். அதே போல நல்ல பொன் பொருள் ஆடை ஆபரணங்களுக்கும் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக அசையும் சொத்து அசையா சொத்து வாங்கி அதனை உரிய ஆவணங்களோடு பெறும்பொழுது நல்ல லாபத்தை தரும். அன்பார்ந்த தனுசு ராசினியர்களே,
நல்ல குடும்பம், நல்ல வீடு, மனை போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்புற அமையப் போகக்கூடிய ஒரு அருமையான நாள். இந்த நாளிலே கணவன் மனைவியிடத்திலே சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும், நீண்ட நாட்களாக இருந்து வந்த சில சில சிந்தனைகளும், பிரச்சனைகளும் நீங்கி, நல்ல லாபங்களை பெறக்கூடிய தருணம். அதேபோல எதிர்பார்த்த நேரத்திலே தொழிலுக்கான முன்னேற்ற பாதை, தொழிலும், தொழில் சார்ந்த விஷயங்களும் நல்ல ஆதாயம் பெறக்கூடிய நிலை. எந்த ஒரு காரியத்தை செய்யும்போதும் அதை வெற்றிக்கான விஷயம் உங்களை தேடி தேடி வரும். தொழிலிலே நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுகிறது. எனவே சற்று கவனமாக இருப்பது மிகவும் சிறப்பு. அன்பார்ந்த மகர ராசினியர்களே, மகர ராசினியர்களுக்கு தொழில் முன்னேற்ற பாதையிலே செல்லக்கூடும். கணவன் மனைவிடையே சில கருத்து வேறுபாடுகள், சிலருக்கு நிலம் சார்ந்த விஷயத்திலே சில சில பிரச்சனைகள், உடல் சோர்வினால் ஏற்படக்கூடிய சில பிரச்சனை. எனவே உடல் பயிற்சியை செய்து வாருங்கள். மூச்சு பயிற்சி செய்வது உங்களுக்கு மிகவும் சிறந்த நுண்ணுயிரிகளிலிருந்து பிரச்சனை நீங்கி, அதே போல உங்களுக்கு மூச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருகிறது. எனவே மூச்சு பயிற்சி செய்து வாருங்கள். அதே போல் யோகா, ஜிம்னாஸ்டிக் போன்றவற்றிலே ஈடுபடும்போது நல்ல ஆரோக்கியமான உடல் தேகங்கள் பெற்று நல்ல லாபங்களை தரக்கூடும். கும்பராசினியர்களே, கும்பராசினியர்களுக்கு சில நேரங்களிலே மன குழப்பமும் மன தளர்ச்சியும் ஏற்படுகிறது. எந்த ஒரு யோசனை இல்லாமல் வீண் அலைச்சல், பொருள் விரயங்கள் ஏற்படுகிறது. எனவே சற்று கவனமாக இருங்கள். உங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த காதலுக்கான விஷயங்கள் சிறப்பாக அமையப்பெறக்கூடிய தருணங்கள், சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய விஷயங்கள், கணவன் மனைவியிடத்திலே நல்ல ஒற்றுமை ஏற்படக்கூடிய நேரம். அதே போல திருமணமான நபர்களுக்கு அதிவிரைவாக குழந்தை பாக்கியம் ஏற்படுகிறது. அதே போல சொல்லும் செயலும் சிறப்பாக அமையும். அன்பார்ந்த மீனராசினியர்களே, மீனராசினியர்களுக்கு பல்வேறு இடமான சூழ்நிலையிலே சில குழப்பமான சூழ்நிலை. ராசி மண்டலத்திலே புதனும் சனியும் சூரியனும் இருக்கின்றனர். அதே போல அப்பா பிள்ளைக்கு ஆகாத ஒரு நிர்பந்தங்கள், தாய்க்கும் தந்தைக்கும் சில சில பிரச்சனைகள், அப்பா பிள்ளைக்கும் ஆகாத ஒரு நிர்பந்தம், மகனுக்கும் தந்தைக்கும் சில நேரங்களிலே பிரிவினை ஏற்படக்கூடிய ஒரு நிர்பந்தம், தனி கொடுத்தனம் செல்லக்கூடிய போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படுகிறது. சில நேரங்களிலே கவனமாக இருந்து உங்கள் சாதுரியமான புத்தி கூர்மையால் சில பிரச்சனைகள் நீங்கிக் கொள்ளுங்கள். வீண் அலைச்சலும் வீண் விரயம் ஏற்படுகிறது, சுப விரயங்கள் ஏற்படுகிறது. அதே போல உங்களுக்கு தொழில் சார்ந்த இடத்துல நல்ல ஆதாயம் ஏற்படுது. எனவே சற்று கவனமாக இருந்து அநேக விஷயத்தையும் சுமூகமான முறையில் முடித்துக்கொள்வது உங்களுக்கு சிறப்பாக அமையும்.